எனக்கும் அதில் சேர்த்துட்டு ஸ்கேன் பண்ண நமக்கு எல்லாருக்கும் கடைசியில் ஒரு 4-5 கேன்சர் உள்ளல் இருக்கு. ஒரு கேன்சர் இல்லை, 4-5 கேன்சர் இருக்கு. ஆனால் அந்த கேன்சர் ஆயிட்டு சீக்காயிட்டு வியாதி ஆயிட்டு மாறுபடணும்னா நம்ம மனசில் கெட்ட ஆலோசனை இருந்த மாத்திரம், நெகட்டிவ் தாட்ஸ் இருந்த மாத்திரம் அது வியாதி ஆயிட்டு மாறுபடும். இல்லைன்னா கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் சத்து போகும். நல்ல சாப்பாடு வேணும், நல்ல சாப்பாடு. அது என்ன? நேச்சரில் இருக்கிறதே சாப்பாடு. அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் சொல்கிறேன். கேபேஜ் பார்த்தீங்களா? அந்த கேபேஜ் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா 100 கிராம் கேபேஜில் 500 கிராம் பொட்டாசியம் இருக்குது, 4 கிராம் சோடியம் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றது? கேபேஜ் வடை. அந்த கேபேஜ் எடுத்து தண்ணியில் நாங்கள் பாயில் பண்ணுறோம். அப்போ பொட்டாசியம் போயிடுவார், தண்ணியில் போவோம். அதுக்கப்புறம் அந்த இதில் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் சால்ட் போடுறோம். இப்போது கேபேஜ் வடையில் என்ன இருக்குது தெரியுமா? 100 grams of cabbage vada contains 500 milligrams of sodium and only 5 milligrams of potassium. ஆரோக்கியத்துக்கு என்ன வேணும்? பொட்டாசியம் வேணும். அந்த பொட்டாசியம் கடவுளை கொடுத்துருக்கான் கேபேஜில். அந்த கடவுளை கொடுத்த கேபேஜை நம்ம எல்லாம் வாய்ட் பண்ணி ஹால் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? சால்டட் கேபேஜ். அதில் தான் சத்து போகிறது. அப்போது நம்ம டாக்டருக்கு என்ன வேணும்? க்ளீன் ஃபுட். எவ்வளோ கம்மி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ஜாஸ்தி இருக்கிறீங்க. எவ்வளோ ஜாஸ்தி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சத்து போகிறீங்க. அது எப்படி நல்லது? கம்மி சாப்பிட்டா நல்லது இல்லையா? அது கூட யாராவது ஒரு ஆள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த நீங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் அவனுக்கு கொடுத்தா இன்னொரு 5 வருஷம் ஜாஸ்தி இருக்கிறீங்க. புரிஞ்சுதா? தண்ணி குடிக்கணும். இந்த அம்மா சொல்கிற தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு. தண்ணி குடிக்கணும். என்னத்துக்குன்னா நம்ம இந்த தேகம் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, 99% மாலிக்யூல்ஸ். எவ்வளோ? 99 மாலிக்யூல் தண்ணி தான். வெயிட் பர் வெயிட் 78% of your weight is water. உங்களுக்கு அந்த இதில் நல்லா ட்ரை பண்ணி இந்த ட்ரை பப்படத்தை மாதிரி பண்ணால் உங்கள் வெயிட் 60 கிலோ இருந்தால் 20 கிலோ வரும். மிச்சம் 40 கிலோ என்ன? தண்ணி தான். புரிஞ்சுதா? அப்போ தண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த புது தண்ணி ஆகணும், நல்ல தண்ணி வேணும். அப்புறம் ரெஸ்ட் வேணும். இந்த மெஷினுக்கு ஒரு 7 மணி 6 மணி 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கணும். இப்போ என்னாச்சு தெரியுமா? இந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் இப்போ நான் சென்னையில் நேற்றுக்கு பார்த்தேன், ராத்திரியே இல்லை. நான் 12:30 மணிக்கு நான் ஹோட்டலில் போகிறப்போ பகல் மாதிரி இருக்குது. எல்லாம் லைட்ஸ் எல்லாம் இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வரைக்கும் ஃபுல் டே டைம். பழைய காலத்தில் என்ன இருந்தது? நம்ம அஜா காலத்தில் சன் டவுன். சென்னையில் இப்போது 5 மணி ஆச்சுன்னா தென் டார்க்னஸ். அப்போ ஒன்றும் பண்ணதில்லை, படுக்கிறது, வேறு ஒன்றும் வேலை இல்லை. சன் அப்போ இப்போ சென்னையில் 3-3:30 மணிக்கு வரும். நமக்கு தோன்றதில்லை, 3:30 வரும். இது ஈஸ்ட் கோஸ்ட் இல்லையா? அப்போ அந்த பிரம்மி முகூர்த்தத்தில் எழுதிக்கணும். அப்போது நீங்கள் 8 மணிக்கு தூங்கிட்டு 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, அப்போது 7 மணி ஆச்சு. 3 மணிக்கு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யலாம் 7 மணி வரைக்கும். அதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ தூங்குறதே இல்லை. தூங்குறது இல்லைன்னா என்ன? ஸ்லீப்பிங் பில் எடுத்துகிட்டு தூங்குறது. இல்லைன்னா ஒரு பெக் அடித்தா நல்ல தூக்கம் நினைக்கிறாங்க. அந்த பெக் அடித்தது போய் பிரதி தேகத்தின் கணத்துலேயும் லிவரில், பிரெயினில், ஹார்ட்டில் எல்லாம் கெடுத்துடும். அதை விட்டு நோனி டானிக் குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நோனி என்ன பண்ணுறா? கடவுளை கொடுத்ததான் ஃப்ரூட். அது அப்படியே சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். நோனியே சாப்பிடலாம், டானிக் குடிக்கலாம். நோனி சாப்பிட்றது கஷ்டம். நம்ம உங்கள் வீட்டில் இங்கே டெய்லி நோனி கிடைக்குமா? சாப்பிடலாம். அது என்னத்துக்கு சொன்னேன்னா, சாப்பாடு டு பி ஆஸ் க்ளோஸ் டு நேச்சர் ஆஸ் இஸ் பாசிபிள். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஆப்பிள் வாங்குறீங்க, நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் கடையில், போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. எவ்ரி டே அந்த ஆப்பிளுடைய ஏதாவது சக்தி இருந்ததுன்னா அது 25% போச்சு. 3 நாளத்தில் ஆப்பிள் ஒன்றும் இல்லை, தண்ணி அப்புறம் அந்த இதுதான். நல்ல மறுநாளைக்கு டாய்லெட்டில் நல்லா போகிறது, உள்ளே ஒன்றும் சக்தி ஒன்றும் கிடைக்காது. அந்த எந்த பழம் அப்படியே மரத்தில் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இங்கே நீங்கள் அந்த குவா என்ன சொல்கிறது, பேரலை என்ன சொல்கிறீங்க, கொய்யம்பழம், அது ரோட் சைடில் இருக்க மெட்ராஸில் நல்லா கிடைக்கும். அதோட பெரிய ஃப்ரூட்டே இல்லை தேகத்துக்கு, அவ்வளோ நல்லது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம வாழைப்பழம் இங்கே இருக்கே, கோயம்புத்தூர் வாழைப்பழம் இருக்குது, சென்னை வாழைப்பழம் இருக்குது, சேலம் வாழைப்பழம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷு. அது ஒரு நாளைக்குள்ளே உங்கள் வீட்டில் வரும். இல்லை நம்ம வீட்டில் மாங்காய் இருந்தால் அந்த மாங்காய் அதுலேயே இதாகணும், மரத்துலேயே
கீழே விழுந்தப்ப சாப்பிடணும். என்ன அதில் என்ன ஒரு ருச்சி மாத்திரம் இல்லை, அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது தெரியுமா? அப்படியே எல்லாம் இப்போ ரா ஃபுட் அவர் சொல்கிற ரா ஃபுட்டில் லெப்ரஸி கூட போகிறதுன்னு நான் நம்புகிறேன். நான் ரா ஃபுட்டில் நிறைய சக்தி இருக்குது. அந்த டாக்டருக்கு ரா ஃபுட்டு நல்லா பிடிக்கிறது. எந்த டாக்டரு? உங்கள் உள்ளே இருக்கிற டாக்டருக்கு. ஸோ அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு இல்லை, நல்ல ஃப்ரூட் கொடுக்கணும், நல்ல ஆகாரம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும். அப்புறம் அந்த ஆளுக்கு பிரீத்தி தான் அவருக்கு, அன்பு தான் அவருக்கு பெரிய டானிக். அந்த டாக்டருக்கு அனுப்புலையே ஜீவனை பண்ணுங்கோ, அந்த டாக்டர் நல்லா இருப்பார். நீங்கள் சத்து போகிற வரைக்கும் அந்த டாக்டர் பார்க்குறாரு. இந்த டாக்டர் வேண்டியதில்லை, ஆஸ்பத்திரி வேண்டியதில்லை. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது ஒன்று. ஹெல்த் இஸ் enthusiasm to work and enthusiasm to be compassionate. Health is not absence of disease. அந்த அம்மா சொன்னது கரெக்டு தான். இங்கே இப்போ நம்ம எல்லாருக்கும் ஸ்கேன் பண்ணா, எனக்கும் அதில் சேர்த்துட்டு ஸ்கேன் பண்ணா, நமக்கு எல்லாருக்கும் கடைசியில் ஒரு 4-5 கேன்சர் உள்ளல் இருக்கு. ஒரு கேன்சர் இல்லை, 4-5 கேன்சர் இருக்கு. ஆனால் அந்த கேன்சர் ஆயிட்டு சீக்காயிட்டு வியாதி ஆயிட்டு மாறுபடணும்னா நம்ம மனசில் கெட்ட ஆலோசனை இருந்த மாத்திரம், நெகட்டிவ் தாட்ஸ் இருந்த மாத்திரம் அது வியாதி ஆகிட்டு மாறப்படும். இல்லைன்னா கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் சத்துவோம். கேன்சர் என்ன தெரியுமா? நம்ம பாடிக்குள்ளே நிறைய செல்ஸ் இருக்குது. 50 ட்ரில்லியன், 50 லட்சம் கோடி செல்ஸ் இருக்குது. இந்த எல்லா செல்லும் இன்னொரு செல்லுக்கு பிரீத்தி, லவ் பண்ணுறது. இது இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம். அது ஃபோட்டோகிராஃப்னு நம்ம சொல்கிறது, பயோ ஃபோட்டான்ஸ்ன்னு. அது ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்க்கலாம் உங்கள் செல்ஸ் எப்படி இருக்குது, அந்த